ஓம் நம சிவாய. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்றைக்கு சோமவாரம் சிவபெருமான் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். 1, 2, 3 இந்த 3 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை சிவபெருமான மனசுல நினைச்சிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பருக்குமான சிவபெருமான் மெசேஜ் பார்க்கலாம். உங்க நம்பருக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பா பதிவிடுங்க. அண்ட் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரியான டெய்லி மெசேஜஸ் பார்க்கறதுக்கு. ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய பாதையில வரக்கூடிய குறுக்கீடுகள் எதுவா இருந்தாலும் அதை சிவபெருமான் கிட்ட ஒப்படைங்க. அது உங்களுடைய லட்சியத்துக்கான குறுக்கீடுகளா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சில தடைகளா அது இருக்கலாம். அப்போ உங்களோட லட்சியங்கள் சரியானதுதான். நீங்க சரியான பயணத்தை நோக்கிதான் போயிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன இன்னல்களை மேற்கொண்டு நீங்க லட்சியத்தை மாத்தணும், இந்த லட்சியம் தவறானது அப்படின்றத எடுத்துக்க வேண்டாம். அதை சார்ந்த பயணத்தை மேற்கொள்ளுங்க. மேற்கொண்டு சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. அவர்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுங்க அப்படின்றதுதான் உங்களுக்கு வரக்கூடிய சிவபெருமான் மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கு வரக்கூடிய சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க தினமும் சிவபெருமானுடைய ருத்ராட்ச மாலையை எடுத்துக்கிட்டு டெய்லியும் தியானம் பண்ணணும். தினமும் தியானம் பண்ணும் போது சிவபெருமானுடைய மந்திரங்களை உச்சாடனம் செய்யணும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ, எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மந்திரத்தை எடுத்து உச்சாடனம் செஞ்சு நீங்க டெய்லி தினசரி உங்களுடைய நாட்களை தொடங்கும் போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கும். மாறுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அத்தியாயத்தை உருவாக்கும் அப்படின்றதும் சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கான சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்ற பார்க்கும்போது, நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது கேதார்நாத் போயிட்டு வரணும். கேதார்நாத்தினுடைய அந்த ஒரு ஆசை உங்க மனசுல துளிர் விட்டு இருக்குன்னா கண்டிப்பா நீங்க அங்க வருவீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் சிவபெருமான் உங்களுக்கு பாஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இப்போ வாழ்க்கையில எதையாவது ஒரு விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை மாத்துங்க. அதுலயும் எஸ்பெஷலி நீங்க இடமாற்றம் இந்த டைம் நீங்க செய்யும் போது ரொம்ப உங்களுடைய வாழ்க்கைக்கு அது வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும். நிச்சயமா உங்களுடைய இந்த கேதார்நாத் பயணமும் வெற்றி பெறும் அப்படின்றது உங்களுக்கான ஒரு மெசேஜா கொடுக்குறாங்க. அந்த கேதார்நாத் மலை போல உங்களுடைய வாழ்க்கை உயர்வான இடத்துக்கு போகும்ன்றதும் சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு.